हरे कृष्ण। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमद् भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यादि भाषण सुधारणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यो पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो नष्टकालेषु पद्येषु नित्यं भागवत सेवया बहुत उत्तम श्लोकेन। कृष्णाय वासुदेवाय देवकीनंदनाय च नन्दगोपकुमाराय गोविंदाय नमो नमः। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। நான் முந்தானத்துக்கு உங்களுக்கு தெரியும், நான் தமிழில் வீடியோ பண்ணியிருந்தேன். நான் தெரியும், என்னுடைய வெங்கடேஷ் சச்சி லெக்சர் தெரியும் உங்களுக்கு. நான் 2 வருஷமாகவே நான் இந்த தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், மராட்டி எல்லா லாங்குவேஜும் நான் வீடியோ பண்ணுறேன். நம்ம இஸ்கானை பற்றி, நம்ம ஹரே கிருஷ்ணா மூமெண்ட், ஓகே, கிருஷ்ண பக்தி, ஸோ கௌடியா வைஷ்ணவ், ஸோ இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், நம்ம இஸ்கானை பற்றி. ஸோ நான் 2 வருஷமாக நான் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 4 நாள் முன்னாடி, 4-5 நாள் முன்னாடி, ஐ திங்க் மே 14th 15th நான் அந்த வீடியோ பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தெரியும், 4-5 நாள் முன்னாடி தென்கலை வடகலை பற்றி நான் வீடியோ பண்ணியிருந்தேன். ஸ்ரீ வைஷ்ணவ், நம்மளோட இந்த உருதோ புன்ற திலகம் இருக்கிற வைஷ்ணவ் திலகம், தென்கலை வடகலை பற்றி நான் வீடியோ பண்ணியிருந்தேன் 4 days ago முன்னாடி. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கில் பேச போகிறோம்னா, இன்றைக்கி நமக்கு தெரியும் ஹைதராபாத்தில் ஸ்ரீ ஜங்கல் விட்டோவா மந்திர் தேவஸ்தானம், அப்புறம் வார்க்கரி சம்பிரதாயம் பண்டர்பூர் விட்டல் ருக்மிணி, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ரீ ஜங்கல் விட்டோவா மந்திர் தேவஸ்தானம் ஹைதராபாத் அண்ட் பண்டர்பூர் விட்டல் ருக்மிணி டிஃப்ரென்ஸ்? இதான் எனக்கு டாபிக். ஸோ இந்த உலகத்தில் நமக்கு தெரியும், கலியுக தர்மம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஹரிநாம். நம்ம இஸ்கானில் சைத்தன்ய மகாபிரபு கௌடியா வைஷ்ணவத்தை உருவாக்கினார் பக்தி, கிருஷ்ண பக்திக்காக. ஸோ இந்த உலகத்தில் தர்மம் அதர்மம் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுக்கும் ஏன்னா நமக்கு தெரியும், பகவத்கீதாவில் பகவான் ஸ்லோகன் சொல்கிறார், யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் தர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரீராம பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி யுகே யுகே. அப்படின்னா இந்த ஸ்லோக அர்த்தம் நமக்கு தெரியும். எப்போவுமே தர்மத்துக்கு என்றைக்குமே பிரச்சனை வருதோ, தர்மத்துக்கு என்றைக்குமே சோதனை வருதோ, அன்னைக்கும் கிருஷ்ணர் பரமாத்மா பகவான் விஷ்ணு தசாவதாரம் நமக்கு தெரியும். நம்ம இஸ்கான்லேயும் நமக்கு தெரியும். ஸோ இஸ்கான் ஏகத்தில் ஸோ பக்தியில் கடின உழைப்பு ரொம்ப முக்கியம். கிருஷ்ண பக்தியில் ஓகே, ஹார்ட் ஒர்க். ஸோ நமக்கு தெரியும், எப்பவும் அதர்மம் கெட்டது எப்பவும் கை ஓசத்தி இருக்கோ அப்போல்லாம் அதர்மத்தை அழிக்கிறதுக்காக, கெட்டதை அழிக்கிறதுக்காக பகவான் தர்மத்தை காப்பாற்ற அவதாரம் எடுக்க வருவார். அவதார ரூபத்தில் அதர்மத்தை அழிச்சிட்டு, கெட்டதை அழிச்சிட்டு தர்மத்தை நிலைநாட்டுவார். அதான் நமக்கு தெரியும். இவ்வளோ வருஷமாக நம்ம ஸ்டோரிஸில் படிச்சுட்டு இருக்கோம், மகாபாரத் ராமாயணம் நம்ம தெரியும், நம்ம படிச்சுட்டு இருக்கோம், தசாவதாரம் தெரியும் நமக்கு. நம்ம இஸ்கான் டெம்பிள்லையும் நமக்கு கேட்டிருக்கோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம இஸ்கான்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு தெரியும் எல்லா ஸ்டோரியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பாகவதம், பகவத்கீதா, அப்புறம் சைத்தன்ய சரிதாமிருத், சைத்தன்ய பாகவத்தில் பிரம்ம சம்ஹிதா, பிரம்ம புரான். ஸோ அதில் இப்போ நம்ம சிவ புரான், விஷ்ணு புரான் தெரியும். அதே மாதிரி பிரம்ம சம்ஹிதா,
பிரம்ம கர்க் சமிதா, பிரம்ம வைவர்த்த புராணம். அதே மாதிரி பிரம்ம சமிதான்னு ஒன்று இருக்குது, நமக்கு தெரியும். நம்ம இஸ்கானில் நமக்கு தெரியும். இப்போ பிரம்ம புராணில் போட்டிருக்கு. எப்பவும் நம்ம இல்லை கிருஷ்ணர் சொல்கிற, பகவான் சொல்கிற, கிருஷ்ணர் சொல்கிற, பகவான் சொல்கிற, பரமாத்மா சொல்கிற, பாகவதம்ல நம்ம வாழ்க்கை, இந்த மனுஷ வாழ்க்கை இருக்க ஹியூமன் லைஃப், இது வந்து நம்ம இஷ்டம் போல வாழலாமா, நம்மளோட இஷ்டப்படி காம் வாசனாலேருந்து வாழலாம்னா வாழலாம், இல்லைன்னா பக்தி வாழ்க்கை வேணும்னா அப்படியும் வாழலாம். பக்தி பண்ணோன்னா பகவத் தான் போயிடுவோம். இல்லைன்னா பாவம் பண்ணி வாங்கினா நமக்கு தண்டனை ரொம்ப கொடூரமாக கிடைக்கும். நான் அன்றைக்கே சொன்னேன், கர்மாயுச பூமரங் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ கர்மா, நம்ம இந்த உலகத்தை என்ன கொடுக்குறோம், கெட்டதோ நல்லதோ, நம்ம என்ன கெட்டது பண்ணால் நமக்கு 1000 மடங்கு அது திருப்பி நம்ம அடிக்கும். அதே நம்ம நல்லது பண்ணோம்னா நமக்கு எப்போவுமே நல்லது தான் நடக்கும் சாகர வரைக்கும். அதான் தான் சொல்லுவா. அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்கா, எப்போவுமே நல்லது நினைக்கணும், நல்லது பேசணும், நல்லது கேட்கணும், நல்லது பார்க்கணும், அதுதான் சொல்லியிருக்கா. ஏன்னா உலகத்தில் வந்து தர்மம் அதர்மம் இருக்க, இது கலியுகம். கலியுகத்தில் அப்படி தான் இருக்கும். இப்போது ரோட்டில் கொடுமை யாரா போகிறா, யாரா விழுந்துட்டா, தூக்கி விடுறதுக்கு யார் இருக்கா, கேள்வி விசாரிக்கிறதுக்கு, அடிபட்டதா அதை பட்டதா, காலில் அடிபடலையே, எத்தனை பேர். பாக்கி எல்லாரும் பப்ளிக் ரோடாக இருந்து வேடிக்கை பார்ப்பான். பாக்கி எல்லாரும் பப்ளிக்காக ரோட்லேருந்து வேடிக்கை பார்ட்டான். அவன் கீழே விழுந்து அடிபட்டுருக்கவனுக்கு அதை பார்க்க மாட்டான், எல்லாரும் வேடிக்கை பார்ப்பானா. சில பேர் இருக்கா இப்படி தூக்கி விடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இருக்கா, கீழே விழுந்தா அடிபட்டா தூக்கி விடுறதுக்கு அப்படியும் இருக்கா, நல்லவாலும் இருக்கா. ஆனால் சில பேர் இப்படியும் இருக்கா, கெட்டவ கூட இருக்கா. யாரா ரோட்டில் இப்போ அடிபட்டு வேறானா உடனே அதை பார்த்து சிரிக்கிறது, உடனே அதை பார்த்து வேடிக்கை பார்க்கறது, இது கெட்ட, இது வக்ர புத்தி, இது மனுஷத்தன்மை கிடையாது, இது அசுர டெமன்ஸ் இதில் வரும். அப்போது நம்ம வந்து பக்தியிலுமே நம்ம இஸ்கானில் தெரியும், நம்ம இஸ்கானில் நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணுறோம் இவ்வளோ வருஷமாக. இஸ்கானில் நம்ம டிவோட்டியாக இருக்கும், வைஷ்ணவ சங்கில் நம்ம இருக்கோம். நம்ம எப்போவுமே அடுத்தவனை கார்னர் பண்ணுவோம், எப்போவுமே அடுத்தவனை கார்னர் பண்ணுவோம். நம்ம இஸ்கானில் தெரியும், பிரபுபாதா வந்து 4 நியமம் 4 ரூல்ஸ் வச்சிருக்கேன். 16 ரவுண்ட்ஸ் இஸ்கானில் பண்ணே ஆகணும். சரி, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ இஸ்கானில் வந்து நம்ம எப்போ வைஷ்ணவ் நிந்தா பண்ணவே கூடாது முதல்ல. ஸோ நம்ம எப்போவுமே அடுத்தவனை கார்னர் பண்ணுவோம், இவன் சரியில்லை எப்போவுமே. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே நம்ம இஸ்கானில் எப்போவுமே டிவோட்டியாக இருக்கோமே. அப்போலேருந்தே நம்ம அடுத்தவனை கார்னர் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போலேருந்தே நம்ம அடுத்தவனை கார்னர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா அவ தான் நல்லவான்னு அவள் பார்க்க மாட்டா, அடுத்தவன் நல்ல குத்தம் சொல்லுவான். தான் எப்படி தானை கிள்ளி பார்த்துக்கணும், இப்படி இது இருக்க கையில் தோல் இருக்கு, இதை கிள்ளி பார்க்கணும். தான் முன்னாடி நான் நல்லவனா, நான் ஒழுங்காக இருக்கேனா, தானே பார்க்கணும். அனாவசியமாக அடுத்தவனை வைஷ்ணவ் நின்றா நம்ம இஸ்கானில் பண்ண கூட தெரியும். என்னது, நம்ம கௌடியா பரம்பரை, நம்ம சைத்தன்ய மகாபிரபு உருவாக, நம்ம கிருஷ்ணர் தான் சாட்சியாதவர். அப்போது நம்ம இஸ்கான்லேருந்தே வைஷ்ணவ் நின்றா பண்ணுறோம், அடுத்தவன் நல்ல குத்தம் சொல்கிறோம். தான் எவ்வளோ யோக்கிய சிகாமணி, தான் எவ்வளோ நல்லவன், எவ்வளோ உத்தமர் நமக்கு தெரியாது. தான் எவ்வளோ நல்லவர் நமக்கு தெரியுமா? நமக்கே தெரியாது தான் எவ்வளோ நல்லவன். நாம ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு. தான் நல்லவன் நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அடுத்தவன் தான் ரொம்பவே கெட்டவன், நான் தான் நல்லவன் அப்படி சொல்லக்கூடாது. அடுத்தவன் தான் கெட்டவன், அதர் பீப்புள்ஸ் ஆர் பேட், ஐ ஆம் ஒன்லி குட் பர்சன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இது தப்பு. ஏன்னா அடுத்தவன் ஏன்னா அது கலியுகம் நமக்கு தெரியும். அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண பரமாத்மா கலியுக தர்மம் அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், இந்த ஹரிநாமத்தை கொண்டு வந்திருக்கார். ஏன் இந்த பௌதிக உலகத்துலேருந்து, இந்த சாக்கடையிலேருந்து, பௌதிக உலகம் சாக்கடையிலேருந்து ஆன்மீக உலகம் அமிர்தம், கிருஷ்ண பக்தி அமிர்தம்,
அதை சேர்க்கறதுக்காக பகவான் வந்திருக்கார். அப்புறம் பக்தின்னு வந்துட்டா நம்ம சீரியஸ் ஆயிடணும். இன் கிருஷ்ண பக்தி நம்ம இஸ்கான்ல பக்தி பண்ணுறோம். நம்ம இஸ்கான்ல நம்ம கிருஷ்ண பக்தின்னு வந்துட்டா, கிருஷ்ண பக்தி இஸ்கான்னு வந்துட்டா நம்ம சீரியஸ் ஆயிடணும். வி ஷுட் பி சீரியஸ், நாட் ஜோக். பக்தி இஸ் அ நாட் ஜோக். கிருஷ்ண பக்தி இஸ்கான் இஸ் நாட் அ ஜோக். நம்ம விளையாட்ட நினைக்க கூடாது அதை. ஓகே, ஸோ நம்ம அடுத்தவனை குத்தம் சொல்லிட்டே இருப்போம். இவன் ரொம்ப கெட்டவன், இவன் தான் உலகத்திலே கெட்டவன். அப்போ யார் ரொம்ப நல்லவன், யார் எவ்வளவோ கெட்டவன், யார் எவ்வளோ உத்தமன், அது பகவானுக்கு தெரியும். Krishna is Antaryami. Lord Krishna is merciful also. அப்போ கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதால, நான் நல்லவனுக்கு நான் நல்லவன். பகவான் சொல்றார் நான் நல்லவனுக்கு நான் நல்லவன். ஆனால் கெட்டவனுக்கு அவன் கெட்டது பண்ணா நான் எவ்வளோ கெட்டவன்னு அவன் காட்ட வேண்டியிருக்கும். கிருஷ்ணர் சொல்றார், பகவான் சொல்றார் பகவத்கீதா. கிருஷ்ணா இஸ் குட். லார்ட் கிருஷ்ணா இஸ் வெரி merciful. But if we do bad things, adharma, demons, then Krishna will show his original form. அவரோட ரூபத்தை அவர் காட்டிடுவார், அவர் யாருன்னு. அவர் ஏன்னா பகவானுக்கு மேலே யாருமே யோகி கிடையாது. யோகினா யோகிராஜ். அவர் என்ன கிருஷ்ணர்கிட்ட எல்லாமே இருந்தது, பகவான்கிட்ட துவாரகா இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் அவர் எல்லாமே விட்டு அவர் நார்மலாக இருந்தார், சாதாரணமாக இருந்தார் பகவான். அதனால் அவர் மேலே யோகேஸ்வரர், கிருஷ்ணர் மாதிரி யோகேஸ்வரர் யார் கிடையாது. அதான் அவர் பேர் பகவான் பேர் யோகேஸ்வரர் கிருஷ்ணர், யோகேஸ்வர கிருஷ்ணா. ஆனால் அவர் மாதிரி யோகேஸ்வரர் யார் கிடையாது பகவான் மாதிரி இந்த உலகத்தில். நம்ம மனுஷங்க எம்மாந்திரம் தான், அவர் மாதிரி யாருமே கிடையாது. பகவானுக்கு மேலே இந்த உலகத்தில், பகவானுக்கு மேலே பகவான் மாதிரி யாருமே இந்த உலகத்தில் நானும் கிடையாது, நீங்களும் கிடையாது. மனுஷங்க யாருமே அப்படி கிடையாது. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன் 108 திவ்ய தேசம் பற்றி, 108 திவ்ய தேசம் விஷ்ணு டெம்பிள்ஸ் பற்றி. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பேன் இந்த வீடியோவை. அப்போது தர்மா அதர்மா, தர்மம்னா எப்போவுமே தர்மம் தான். நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் கெட்டது தலைக்கு கீழே தொங்கினாலுமே எப்போவுமே கெட்டது ஜெயிக்கிறது சரித்திரமே கிடையாது. கெட்டது ஜெயிக்கிறது சரித்திரமே கிடையாது. ஏன்னா பகவானே சொல்லியிருக்கார் பகவத்கீதால ஆல்ரெடி, தர்மஸ்தன்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. மீன்ஸ் only dharma will victory. Dharma will victory. Won. Good people only win. Bad people, adharma is fail. Only in last moment dharma will won. Dharma sansthapanataya. Dharma will won and good people will win. அதனால தான் பகவான் சொல்லியிருக்கார் பகவத்கீதால. இப்போ நம்ம பக்தியை நம்ம இஸ்கான்ல கிருஷ்ண பக்தி பண்றோம், நம்ம டிவோட்டியா இருக்கோம் இவ்வளவு வருஷமா. we showed in bhakti in krishna bhakti ISKCON Vaishnava Sangh. few years we showed in joined in Vaishnava Sangh. இப்போ பக்தி விளையாட்டு கிடையாது, பக்தி ஜோக் கிடையாது. இங்க வருவா எல்லார் மனசுலையும் காமம்னு இருக்கு, காம் வாசனான்னு எல்லார் மனசுலையும் இருக்கு. ஆனால் சில டைம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. ஆனால் அதுவும் சரி, அது இருக்கட்டும். ஆனால் பக்தின்னு நம்ம உண்மையாக சொல்கிறேன், சீரியஸ்லி ரியலி நான் சொல்கிறேன், இன் கிருஷ்ண பக்தி நம்ம இஸ்கான்ல வைஷ்ணவ சங்கில் இருக்கோம். நம்ம பக்தின்னு கிருஷ்ண பக்தின்னு நம்ம சீரியஸ் ஆயிடணும். வி ஷுட் பி சீரியஸ் இன் பக்தி. விளையாட்டு கிடையாது, சீரியஸ் ஆயிடணும். சுத்தமாக ஒழுக்கம் முக்கியம், ரொம்ப ஒழுக்கம் முக்கியம், சுத்தமும் முக்கியம் பக்தியில். ஏன்னா நம்ம இஸ்கான்ல நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணுறோமே, இந்த கௌடியா வைஷ்ணவ பரம்பரா, இதில் ரொம்ப சுத்தம் பாப்பா, சுத்தம் ரொம்ப சுத்தம் பாப்பா. शुद्ध डिवोटी, शुद्ध भक्त,
அப்படின்னு சொல்கிறோம்ல. அதனால ரொம்ப சுத்தாக இருக்கணும் நம்ம இந்த இஸ்கான், நம்ம கிருஷ்ண பக்தியில், இஸ்கானில். அப்போ பக்திங்கிறது நமக்கு தெரியும், பக்திங்கிறது விளையாட்டு கிடையாது. நித்தியம் பாகவத சேவையா அப்படின்னா நித்தியம், நித்தியம்னா அது அற்புதம். பாகவத சேவை, இந்த பாகவத சேவையா இருக்க பகவத் சேவை ஒரு அமிர்தம். பகவத் சேவை ஒரு அமிர்தம். ஓகே, இப்போ பக்திங்கிறது நமக்கு தெரியும், விளையாட்டு கிடையாது. ஏன்னா நம்ம பிரபுபாதா நமக்கு தெரியும், நம்ம குரு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு நம்ம இஸ்கானுக்காக. ஆனால் இது சில பேருக்கு இது இன்னும் புரியல, சில பேருக்குலாம் இது இன்னும் புரியல. அவ ஈகோ பார்ஷாலிட்டி வச்சுட்டு அடுத்தவனை இடம் போடுறான், எப்படியோ அடுத்தவனை வேற மாதிரி இடம் போடுறது. நம்ம ஜெகத் சாட்சிதாஸ் பிரபு சொல்லியிருப்பார், அற்புதமாக சொல்லியிருக்கார் அவர் கதால. ஏதேஷி பவதி யுக்தானாம், அந்த ஸ்லோகத்தை ஜெகத் சாட்சி பிரபு சொல்லியிருப்பார், உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ அப்படின்னா மீன்ஸ் அந்த ஸ்லோகம் எனக்கு அவ்வளோ தெரியல. ஜெகத் சாட்சி பிரபு சொல்லியிருந்தேன் கதால. நம்ம இஸ்கானில் அவர் திருவேண்டரமில் இருக்கார், அவர் தான். ஸோ பக்தி இந்த நித்தியம் பாகவத் சேவையாக இருக்கேன். பாகவத் சேவை, பகவத் சேவை, பகவத் பிராப்தி. இது ரொம்பவே இந்த மனுஷ வாழ்க்கை துர்லபம். இந்த மனுஷ வாழ்க்கைங்கிறது ரொம்பவே துர்லபம். கோடியிலேருந்து 900 கணக்கு கம்மி பண்ணாதான் நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்போ சொல்லுவா, ஹிந்தியில் சொல்லுவால, करोड़ों में से अरबों में से हम लोग को मिला है. अपना கோடி கோடி லட்ச ரொம்பவே ரேர், நமக்கு ரொம்பவே ரேரா யாரும் கிடைக்காத இந்த கிருஷ்ண பக்தி, இந்த பகவத் சேவா நமக்கு கிடைச்சிருக்குன்னா நம்ம ரொம்ப பெரிய பாக்கியசாலி. we are lucky. நமக்கு கிருஷ்ண பக்தி, we are lucky. we are in Krishna Bhakti. We are joined in Vaishnav Sangh, ISKCON. We are very lucky. ஆனால் சில இமிட்டேட்னா பண்ணல, சில மரமண்டைகளுக்கு அது புரியாது. ஸோ பக்திங்கிறது விளையாட்டு கிடையாது, ஜோக் இல்லை. ஏன்னா பாகவதம்லே பிரம்மா சொல்றார், நாரத முன்னிட்ட பிரம்மா சொல்றார், இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவ ஜந்துங்கள் இருக்காங்கல்ல, உலகத்தில் இருக்கிற ஜீவ ஜந்து இதெல்லாம் நான் தான் படித்தேன். பிரம்மா தான் நம்ம எல்லாருக்குமே தந்தையார். பிரம்மா நமக்கு தெரியும், பிரம்மா தான் நமக்கு எல்லாருக்குமே தந்தையார். அவர் தான் பிரம்மா இஸ் அ காட் ஆஃப் ஹியூமன்ஸ். லார்ட் பிரம்மா இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஆல் ஹியூமன்ஸ் பீயிங், ஆல் ஜீவராசிஸ் நமக்கு தெரியும். இப்போ இந்த கபில தேவ் ஸ்டோரி நமக்கு தெரியும் ஆல்ரெடி. கபில தேவ் சொல்றார், தேவூதி பிந்து சரோவர் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே, பிந்து சரோவர். ஸோ கபில தேவ் விஷ்ணு கிருஷ்ணர் அவதாரம், அவர் கிருஷ்ணர் தான். அவர் கபில தேவ் சாக்ஷாத் பகவான். அவர் கபில தேவ் அவரோட அம்மாவா இல்லை அவரோட பொண்டாட்டி, அவர் வைஃப், கபில தேவோட வைஃப் தேவூதி நமக்கு தெரியும். அப்போது கபில தேவ் சொல்கிறார், அவர் ரொம்ப வருஷம் தபஸ்யால இருக்கார். பகவானை பக்தி பண்ணிட்டு, பகவானோட சேவா பண்ணிட்டு, ரொம்ப வருஷமாக பக்தி பண்ணிட்டு இருக்கார் கபிலதேவ். நம்ம இஸ்கானில் தெரியும் நமக்கு. ஸோ அப்போது அவர் கல்யாணம் ஆன மனைவி பேர் தேவூதி கபிலதேவ் பார்த்து, அப்போ கபிலதேவ் ரொம்ப வருஷம் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் தேவூதி அவர் கர்மத்தை பண்ணிட்டு தான் இருக்கா, அவள் வேலையை. அப்போ ஒரு நாள் தேவூதியை மறந்துட்டு, பூஜை புனஸ்காரன்னு சேவான்னு தேவூதியை மறந்துட்டு, அவர் ஒய்ஃபை மனைவியை மறந்துட்டு கபிலதேவ் அவர் சேவா பண்ணிகிட்டே இருக்கார், தொடர்ந்துட்டே இருக்கார் அவர் வேலையை, சேவாவை, அதை விடலை. அப்போ ஒரு நாள் ரொம்ப நாள் கழிச்சு
தேவூத்தியை கபில தேவ் பார்க்கறார். ஆமா நீ யாரு? அப்போ தேவூதி சொல்றா கபில தேவ்கிட்ட தேவூதி சொல்றா, நமக்கு கல்யாணம் ஆயாச்சு, அதுவும் நீங்க எனக்கு குழந்தை வரம் கொடுக்குறா, இந்த என்னாச்சு? அப்போ கபில் தேவ் சொல்றார், அப்படியா கல்யாணம் ஆயிடுதா அப்படின்னு கபில் தேவ் தேவூத்திட்ட சொல்றார். அப்போதான் தேவூதி சொல்றா, ஆமா நமக்கு கல்யாணம் ஆகி நீங்க எனக்கு புருஷனா இருக்கீங்க, நீங்க கைத்துல தாலி கட்டிருக்கீங்க அப்படின்னு தேவூத்தி கபில தேவத்தை சொல்றா. என்னது அவள் கல்யாணான விஷயம். ஏன்னா கபில் தேவ் அவ மனைவியை மறந்துட்டு பகவான் கிருஷ்ணர் சேவால பக்தியிலே அவர் லீன் ஆயிட்டார், அவர் இதாயிட்டார் பக்தியிலே. பகவான் அவர் மனைவியை மறந்துட்டு பகவான் சேவாலே இருந்துட்டார் கபில் தேவ். ஸோ அதனால இதான் தேவூதி கபில் தேவோட ஸ்டோரி. அப்புறம் நமக்கு தெரியும் பகவானோட கண்ணீர்லேருந்து, நாராயணர் கிருஷ்ணரோட கண்ணீர்லேருந்து ஒரு சரோவர் இருக்கு குஜராத்தில். நமக்கு தெரியும் குஜராத்தில் ஒரு சரோவர் இருக்கு, பிந்து சரோவர். யாருக்கெல்லாம் தெரியும் தெரியாது எனக்கு. பிந்து சரோவர் குஜராத்தில் இருக்கு, குஜராத்தில். ஸோ நிறைய பேருக்கு அந்த ஸ்டோரி தெரியாது. ஸோ கபில் தேவ் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் பிந்து சரோவர் எல்லாருக்கும் தெரியும் போல் இருக்கு, அவ்வளோ ஐடியா இல்லை. ஸோ சும்மா லாஸ்ட்டில் கீர்த்தனம் பண்ணலாம். ஸோ ஸ்ரீ ஜுங்கல் விட்டோபா மந்திர் தேவஸ்தானம் ஹைதராபாத்தில் இருக்குது, நமக்கு தெரியும். அப்புறம் வார்கரி சம்பிரதாய பண்டர்பூர். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன நான் சொல்லிட்டேன். ரெண்டுமே விட்டல் ருக்மிணி மந்திர் தான். ஆனால் ஜுங்கல் விட்டோபா மந்திர் ஹைதராபாத்தில் இருக்கு. அது மதுவா சம்பிரதாயக்காரோடு. அது ஒன்லி மதுவா சம்பிரதாய வில் go to this Sri Jungal Vitova Mandir Devasthanam, Hyderabad. And Pandarpur Vittal Rukmini will worship Varkari Sampradaya, Pandarpur. ஆனால் எல்லாமே சேம் தான், நம்ம டிவைட் ஈக்குவல் பண்ண முடியாது. ஓகே, ஸோ டைம் ஆகிடுது, நான் எங்கே ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ நம்ம கீர்த்தனம் பண்ணலாம் அண்ட் நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் அந்த தென்கலை வடகலை பற்றி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பேன், நான் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி 4-5 நாள் முன்னாடி. ஓகே, நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி இதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे जय गौरनिताय जय गौरनिताय जय प्रभुपदा श्रील प्रभुपदा जय राधे रसबिहारी राधे जय कृष्ण बलराम जय कृष्ण बलराम
जय जय जगन्नाथ जगन्नाथ, बलदेव जय जय सुभद्रा, नित्याय गौरा हरि बोल हरि बोल हरि बोल, नित्याय गौरा हरि बोल, नित्याय गौर प्रेमानंदे हरि हरि बोल। हरे कृष्ण महामंत्र। थैंक यू वेरी मच। हरे कृष्णा।